வணக்கம், இது உங்கள் ஏஞ்சல் டிசைன்ஸ். மோட்டாரில் பெடல் எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு ஒரு தோழி கேட்டிருந்தாங்க. அதனால மோட்டார் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, அதை எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மோட்டார் புதுசு தையல் மிஷின் வாங்குகிற எல்லா கடைகள்லையும் கிடைக்கும். இல்லைனா மிஷின் சர்வீஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி கடையில் கூட கிடைக்கும். இது நான் வாங்கும்போது 900 ரூபாய்னு வாங்கினேன். இப்போ ஒரு 4 இயர்ஸ் இருக்கும். இப்போ எவ்வளோ இருக்கும்னு தெரில, ஏன்னா ஒரு 1500 ரூபாய்க்குள்ளே இருக்கும். இது நீங்கள் வாங்கிக்கிட்டால் சின்ன மிஷினில் கூட இதை மாட்டிக்கலாம். ஃபஸ்ட்டில் இதில் கொடுத்துருக்க அந்த பெல்ட்டை அந்த பேலன்ஸ் வீலில் நம்ம செட் பண்ணிடலாம். செட் பண்ணிவிட்டு இன்னொரு எண்டு எடுத்து மோட்டாரில் செட் பண்ணிடலாம். நீங்கள் ஏற்கனவே ஃபஸ்ட்டில் யூஸ் பண்ண பெடலுக்கு யூஸ் பண்ண அந்த பெல்ட்டை ரிமூவ் பண்ணிடுங்க. எடுத்துட்டு இதை நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நம்மளோட தையல் மிஷின்லேயே பின்னாடி அதில் ஒரு ஹோல் கொடுத்துருப்பாங்க. அதிலே இந்த மோட்டாரோட இதையும் வச்சு அந்த ஸ்க்ரூவை நம்ம டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. கையால் எவ்வளோ டைட் பண்ண முடியுமோ அந்தளவு டைட் பண்ணிவிட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. மோட்டார் ஆடக்கூடாது, அந்தளவு நல்லா ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. சில நேரம் நம்மளுக்கு இன்னும் நல்லா டைட் ஆகலை, லைட்டாக மோட்டார் அசைஞ்சிட்டே இருக்குது, அந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த ஸ்பேனர் வச்சு கூட கொஞ்சம் நல்லா டைட் பண்ணிடுங்க. டைட் பண்ணிவிட்டு நம்ம ரொட்டேட் பண்ணி பார்த்தோம்னா ஈஸியாக அழகாக மூவ் ஆகும். ஸ்பேனர் வச்சு கூட கொஞ்சம் டைட் பண்ணனா டைட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், மோட்டார் நம்ம இப்போ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் 2 ஒயர் கொடுத்துருப்பாங்க. ஒன்று மோட்டார்லேருந்து பெடலுக்கு ஜாயின் பண்ணுறது, இன்னொன்று நம்மளோட ப்ளக் பாயிண்டில் யூஸ் பண்ணுறது. அவ்வளோதான், பெடல்ல இருந்து வரதை மோட்டாருக்கு ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. இதை இப்படியே கொடுத்தீங்கன்னா இது மேல் பக்கமாக அப்படியே தொங்கிட்டு இருந்த மாதிரி இருக்கும். அதனால் நம்மளுக்கு பெடல் போடும்போது போகிறதுக்கு ஒரு ரோப் போகிறதுக்கு கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த ஹோல்லே இதையும் இன்செர்ட் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம பெடலுக்குள்ள ஒயரில் இதை கொடுத்துடலாம். இன்னொரு ஒயரை நம்ம சுவிட்ச் போர்டில் கனெக்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ நான் கையாலே பெடல் போட்டு காமிக்கிறேன். பெடல் மேலே எடுத்திருக்கேன், வீடியோ எடுக்க அப்போ தான் ஈஸியாக இருக்குங்கிறதுனால. நம்ம ஃபோர்ஸை ப்ரெஸ் பண்ணோன்னா வேகமாக மோட்டர் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் அந்தளவு ரொம்ப வேகமாக அழுத்தாமல் லைட்டாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா மெதுவாக மூவ் ஆகும். நம்மளோட கால் அப்படியே அது மேலே வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ண நம்மளுக்கு ஸ்லோவாக துணி மூவ் ஆக ஆரம்பிக்கும். நம்ம பெடல் போடும்போது ஃபஸ்ட்டில் மிஷினில் பெடல் போட்டு பழகும்போது எப்படி 2-3 நாள் கண்டினியூஸாக நீங்கள் போட்டு பழகிருப்பீங்களோ, அதே மாதிரி இந்த மாதிரி மோட்டார் செட் பண்ணால் கூட மோட்டார் பெடலையும் ஒரு நாள் கொஞ்சம் உங்களுக்கு கண்ட்ரோல் வர்றதுக்கு எப்படியும் ஒரு நாள் ஆகிரும். வேணால் இந்த மாதிரி குறுக்கால கூட மோட்டாரை இப்படி வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு கால் வெளி தெரியாது. ஏன்னா அப்படியே ஒரு கால் கீழே நம்ம வச்சுருப்போம், ஒரு கால் ஃபுல்லாக இந்த மோட்டார் பெடல் மேலே வச்சுருக்கிறதுனால நம்மளுக்கு கால் கொஞ்சம் வலி தெரியும். அதனால் இந்த மாதிரி கூட நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். இப்படி வச்சுருந்தோம்னா மிஷினோட பெடல் மேலே நம்ம கால் வச்சுட்டு அப்படியே மோட்டார் பெடலில் நம்மளோட விரல்களை வச்சுருந்தோம்னா நம்மளுக்கு கால் ரொம்ப வலி தெரியாது. ஏன்னா நம்ம ரொம்ப நேரம் துணி தைச்சோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கால் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், வலி தெரியாது. தேங்க்யூ ஸோ மச்.